வெள்ளி வணக்கம் நேத்ராவின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதிக்குள் நாங்கள் இப்போது வந்திருக்கின்றோம். அண்மையில் அதாவது டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அரச தொலைக்காட்சி விருது விழா இடம்பெற்றது. அதாவது 2004ஆம் ஆண்டுக்கான விருதுகளை வழங்கக்கூடிய அரச தொலைக்காட்சி விருது விழா டிசம்பர் 23ஆம் தேதி இடம்பெற்றது. அதில் எங்களுடைய தேசிய தொலைக்காட்சி ஏராளமான விருதுகளை பெற்று இந்த ஆண்டிலே கூடுதலான விருதுகளை வென்ற தொலைக்காட்சியாக எங்களுடைய தேசிய தொலைக்காட்சி இருக்கின்றது. அதிலே நேத்ரா தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய 4 உறவுகள் நண்பர்கள் விருதுகளை பெற்றுக்கொண்டார்கள். 4 விருதுகள் நேத்ரா தொலைக்காட்சிக்கு கிடைத்தன. அந்த விருதோடு சம்பந்தப்பட்ட கலந்துரையாடல் பகுதியாகத்தான் இந்த கலந்துரையாடல் பகுதி இருக்க போகிறது. இன்றைய தினம் எங்களோடு வந்து கலந்து கொள்ள போகின்ற அந்த விருது பெற்ற எங்களுடைய நண்பர், எங்களுடைய அல்லது அதிதி என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அவர் யாருன்னு பார்ப்பதற்கு முன்பாக எங்களுடைய நேத்ரா தொலைக்காட்சி 4 விருதுகளை பெற்றது இல்லையா, அந்த 4 விருதுகளையும் பெற்று எங்களுக்கு பெருமை சேர்த்தவர்கள் யார் என்று இப்போது பார்த்துவிட்டு வருவோம். இன்று அந்த 4 பேரில் ஒருவர் எங்களோடு இணைந்து கொள்ளப் போகிறார். அவர் யார் என்றும் நாங்கள் இப்போது பார்க்க வேண்டும். பார்த்துவிட்டு வருவோம். நேத்ரா அலைவரிசையின் நிரூபிதா பொன்னுத்துரை பெற்றுக்கொண்டார். சிறந்த தமிழ் அறிக்கையிடல் நிகழ்ச்சிக்கான விருது நேத்ரா தொலைக்காட்சி அலைவரிசைக்கு கிடைத்தது. ஸ்ரீஸ்கந்தராஜா குருக்கள் சசிகாந்த் தயாரித்த தை பொங்கல் நிகழ்ச்சிக்காகவே இவ்விருது கிடைக்க பெற்றது. சிறந்த தமிழ் இசை நிகழ்ச்சிக்கான சரி, நாங்கள் 3 பேரை பார்த்தோம். இந்த 3வரிலே யார் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொள்ள போபவர்? இவருடைய பேர் உங்களுக்கு நன்கு பரிச்சயம். ஆனால் தொலைக்காட்சிகளிலே நிகழ்ச்சிகளிலே நீங்கள் இவரை ஒரு அறிவிப்பாளராகவோ அல்லது ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராகவோ நீங்கள் பார்த்திருக்க முடியாது. ஆனால் திரைக்கு பின்னால் இருந்து அநேகமானவர்களை இயக்குபவர். ஏராளமான நிகழ்ச்சிகளை எங்களுடைய நேத்ரா தொலைக்காட்சிக்காக வடிவமைத்து தயாரித்து தந்து கொண்டிருப்பவர். மிக சுறுசுறுப்பானவர், எல்லோரோடும் நட்பாக அன்பாக பழகக்கூடியவர். இவர் பல விடயங்களை நாங்கள் சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் இவருடைய பேர் உங்களுக்கு நன்கு பரிச்சயமாக இருக்குது. நாங்கள் பேரை சொன்னால் ஆஹா இவர் தான் அவர், இன்றைக்கு தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். சில பேர் சில நிகழ்ச்சிகளிலே அவர் பங்கு கொண்டு நிகழ்ச்சிகளை முகாமைத்துவம் செய்கின்ற போது நீங்கள் பார்த்திருக்கலாம். சரி, ஒரு ஆவண நிகழ்ச்சிக்காக, தைப்பொங்கல் சார்ந்த ஆவண நிகழ்ச்சிக்காக விருது பெற்ற எங்களுடைய அன்பு நண்பர் ஸ்ரீஸ்கந்தராஜா குருக்கள் சசிகாந்த். வணக்கம். வணக்கம், முபாரக். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கு புத்தாண்டு நன்றி. எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்கள் விருது பெற்றிருக்கிறீங்க. அதுலேயும் அடுக்கடுக்காக அண்மை காலத்திலே 2-3 விருதுகள். அதில் முக்கியமாக அரச தொலைக்காட்சி அரச மட்டத்திலே மிகுந்த ஒரு அங்கீகாரம் பெற்ற விருதாக இருக்கக்கூடிய அந்த அரச தொலைக்காட்சி விருது உங்களுடைய கரங்களுக்கு கிடைத்தது. எங்களுக்கும் மகிழ்ச்சி. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இது எதிர்பார்க்கப்படாதது ஒன்று தான். ஆனால் இது வந்து இந்த விவரண நிகழ்ச்சி, தைப்பொங்கலுக்கு விவரண நிகழ்ச்சி வந்து ஒரு யுனெஸ்கோன்ற ஒரு ஆவணப்படுத்தலாத ஒரு எங்களோட இந்து கலாச்சாரத்தில் தைப்பொங்கல் என்னன்றதை ஒரு ஆவணப்படுத்துறதுக்காக யுனெஸ்கோவால் ஒரு கொட்டேஷன் கால் பண்ணி கேட்டதாகத்தான் நாங்கள் செய்து கொடுத்தினாங்க. இது வந்து இலங்கை ரூபவாணி கூட்டு தாபனத்துக்கு 10 நிகழ்ச்சிக்குரியது வந்து செய்ய சொல்லி 10 நிகழ்ச்சிக்குரிய ஆவணங்கள் செய்ய சொல்லப்படும். அதிலே ஒன்று வந்து தமிழுக்கு தந்தவர்கள், அது வந்து யாழ்ப்பாணத்தில் செய்ய வேண்டும் என்று அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இதை போய் யாழ்ப்பாணத்தில் செய்தாங்க. அதுவும் வந்து மிக குறுகிய காலத்தில் இந்த ப்ரோக்ராம் செய்யப்பட்டது. என்னென்னு சொன்னால் நீண்ட காலம் கொண்டு போக முடியாத போனால் எங்களோட பொருளாதார பிரச்சனைகள். அது வந்து 2024ஆம் ஆண்டு நான் தைப்பொங்கல் முடிந்து பிப்ரவரி மாதம் தான் இந்த போயிடுச்சுனா 3 நாள் தான் இதை ரெக்கார்டிங் செய்து இதை வந்து எடிட் பண்ணி இதை நாங்கள் சப்மிட் பண்ணாங்க யுனெஸ்கோவுக்கு. அந்த யுனெஸ்கோ வந்து சவுத் ஏசியா யுனெஸ்கோன்ற நிறுவனம் வந்து இருக்கிறது வந்து தென்கொரியாவிலே. அந்த தென்கொரியாவுக்கு தான் இது நாங்கள் அனுப்பப்பட்டது. இந்த தென்கொரியாவின் முகவராக இலங்கை இருக்கிறது பப்ளிக் லைப்ரரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இலங்கை. அவர்களோடாகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது. அவர்களுடைய முழு பங்களிப்பும் அவர்களுடைய தான் இருந்தது. ஆனால் இது வந்து மிக சவாலுக்கு உட்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் இதை செய்த. நாங்கள் என்ன காரணம் என்று சொன்னால் அந்த டைம் உங்களுக்கு தெரியும், பொருளாதார பிரச்சனை,
தளம்பல் நிலையில் இருந்தது. போக்குவரத்துகள் வந்து மிக கடினமாக இருந்தது, வாகனங்களுடைய போக்குவரத்துகள் மிக கடினமாக இருந்தது. அப்படி இருந்தும் நாங்கள் இந்த 10 நிகழ்வுகளையும் மிக கனகச்சிதமாக செய்து முடித்தால் நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் என்ற ரீதியில் உங்களுக்கு தெரியும், ஒரு நிகழ்ச்சியை செய்வது என்பது ஒரு மிக சுலபமான விடயம் அல்ல. ஒரு வாளுக்கு மேல் அல்லது ஒரு கத்திக்கு மேல் நடப்பது போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்குரிய தயாரிப்பாளருடைய தான் முதலாவது கேள்வி வரும், ஏன் இதை இப்படி செய்தீர்கள் என்று. ஆகையினாலே மிக மிக கடினமான ப்ரோக்ராம். இந்த நிகழ்வு வந்து நாங்கள் ஒளிப்பதிவு செய்து அதை காட்சி தொகுப்பு செய்து அதுக்கு பிறகு நாங்கள் அதை ஸ்கிரிப்ட் எழுதி டப் பண்ணி எல்லாம் செய்து நியாயமான ப்ரொசீஜரில் செய்த நாங்கள் ஒரு நிகழ்வு செய்வது என்பது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கடினமான வேலை, எவ்வளவு பேருடைய ஒத்துழைப்பு வேணும். நான் மட்டுமே இதை செய்துவிட்டு நான் விருது எடுத்தது, இது பல பேருடைய ஒத்துழைப்பில் எனக்கு கிடைக்கப்பட்ட விருது. அதைத்தான் நான் சொல்ல வேண்டும். இது எனக்கு கிடைத்த விருது என்று நான் சந்தோஷப்படுவதோ இல்லை, பல பேருடைய ஒத்துழைப்பில் நான் அது தயாரிப்பாளராக இருந்தபடியாக அந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் இருந்தபடியாக நான் போய் பெற்றுக்கொண்டேன், அவ்வளவுதான். ஆனால் இதற்கு பின்னால் பல பேருடைய ஒத்துழைப்பு இருந்தது. உதாரணமாக வாகன சாரதியின் ஒத்துழைப்பு மிக முக்கியமாக சொல்ல வேண்டும். அவர் இல்லாட்டி கஷ்டம். இந்த நிகழ்ச்சியில் 2 காட்சிகள் மிக கஷ்டப்பட்டு எடுத்தினாங்க. ஒன்று சூரிய உதயம், ஒரு சூரிய அஸ்தமனம். அந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்திலே மழை சற்று கூடவாக இருந்த காலப்பகுதி. அப்பொழுது சூரிய உதயம் எடுப்பது என்ன தெரியும், அந்த நேரத்துக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும், எல்லா இடமும் எடுக்க முடியாது. அந்த நேரம் தவறினால் அடுத்த நாள் அதே போல் தொடர்ந்து 3 நாட்களும் சூரிய உதயத்துக்காக கஷ்டப்பட்டு கடைசி நாட்கள் தான் அது சூரிய உதய காட்சி எங்களுக்கு நாங்கள் என்ன நினைத்தமோ அதை ஏற்ற மாதிரி நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அது வந்து ஒரு வெள்ளவெளி பிரதேசத்தில் எடுத்தோம். நாங்கள் இப்படி 4 மணிக்கே போய் நின்று எல்லாம் செட் பண்ணி தான் எடுத்தோம். அதுக்கு எங்களோட கேமரா குரு, அதாவது எங்களோட குரு வந்து மிக மிக கடினமான ஒத்துழைப்பை எங்களை தந்தார்கள். உண்மையில் அவர்கள் நாங்கள் பாராட்டவே வேண்டும். ஏன்னு சொன்னால் நாங்கள் போனோம் 2 புகைப்பட கலைஞரோடு போனோம். ஆனால் நாங்கள் 5 புகைப்பட காட்சி கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டு தான் இந்த ஆவணப்படுத்தல் காட்சி நாங்கள் நடைபெற்றது. ஒரு தைப்பொங்கல் எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை நாங்கள் ஒரு 120 வருடங்கள் பழமையான ஒரு நாச்சார வீட்டிலே யாழ்ப்பாணத்திலே நாங்கள் செய்தோம். அந்த வீட்டின் உரிமையாளர் ஒருவர் வந்து வங்கி அதிகாரி, துணைவியார் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கின்றார், பொருளியலில் சிரேஷ்ட விரிவுரையாளர். கணவர் வந்து ஒரு தனியார் வங்கியிலே உதவி முகாமியாளராக இருக்கிறார். நாங்கள் ரெக்கார்டிங் செய்ய வேண்டும் என்று அவரிடம் போய் நாங்கள் நியாயமான இடங்களை தேடி செல்லும் பொழுது அவருடைய வீடு எங்கள் கண்ணில் பட்டு அந்த வீட்டில் நாங்கள் போய் கதைச்சு அவர் மிக அற்புதமான ஒரு நாச்சார வீடு, 4 வீட்டுக்குள்ளே முத்தமுள்ள நாச்சார வீடுன்னு சொல்கிறார். அதில் நாங்கள் கதைத்தபோது அவர்கள் இருவரும் அந்த நாள் எங்களுக்காக தங்களுடைய பணிக்கு விடுமுறை போட்டு இந்த வந்து செய்தார்கள். மிக அற்புதமானது. அதே போல் தமிழர் கலாச்சாரத்திலே உண்டான மாட்டு வண்டி சவாரி, அதையும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டு நாங்கள் செய்து நாங்கள் தைப்பொங்கல் அன்று பின்னேறம் நடக்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டுகள் உண்டு. இந்தியாவிலேயே காலை அடக்குதல், ஆனால் இங்கே வந்து மாட்டு வண்டி சவாரி தான் அது உண்மையான தாற்பயமாக இருக்கிறது. அதை நாங்கள் ஆவணப்படுத்தினாங்க. வட்டுக்கோட்டையில் மாபெரும் பெரிய திடல் வண்டி சவாரிகளை ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் அதை காட்சிப்படுத்தி எடுத்தினாங்க. அதே போல் அடுத்த நாள் தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் என்று சொல்லி இரண்டும் இலங்கையிலே மிக பிரபலமாக கொண்டாடப்படுகின்றது. தமிழ் மக்கள் மத்தியிலே முதல் நாள் தைப்பொங்கல், அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். ஆகையினால அந்த மாட்டுப்பொங்கலுக்கும் ஒரு வயது போன ஐயா அளவட்டியிலே இருந்து அவர் வந்து அவருடைய மாடுகளுக்கு எல்லாமே வந்து நல்ல நீட்டாக குளிப்பாட்டி பொங்கல் பொங்கி அதை அந்த எப்படி நாங்கள் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுகிறோமோ அதை அப்படியே செய்து காட்டினோம். அதை நாங்கள் அப்படியே ஆவணப்படுத்தி அதுக்கு பின்னால் கொண்டு வந்து தொகுப்பு செய்து அதுக்கு பின்னால் பின்னணி இசை போட்டு அதுக்கு பின்னர் ஸ்கிரிப்டுகளை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி திருப்பி எழுதி அவ்வளோத்தையும் நாங்கள் ஆங்கிலத்துக்கு மொழி மாற்றம் செய்து ஆங்கில மொழியிலே தான் நாங்கள் ஹொரியாக அனுப்பினோம். ஆனால் இது வந்து முதலாவது ஒரிஜினல் மாஸ்டர் ப்ரோக்ராம், அந்த ஒரிஜினல் ப்ரோக்ராம் வந்து தமிழ், அதை நாங்கள் ஆங்கிலத்துக்கு மொழி மாற்றி ஆங்கில மொழி ஊடாக காட்சிப்படுத்தப்பட்டு நாங்கள் அதை எல்லாமே நாங்கள் தான் எழுதினோம். ஸ்கிரிப்டோட வச்சு நாங்கள் எழுதி அவ்வளோத்தையும் எடிட் பண்ணியிருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கணக்கு பேர் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் மறக்கவே முடியாது, கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு உதவியாக செய்த ராமநாதன் ஜெயந்தன், அவர் இப்பொழுது இல்லை, அவர் இந்த நிறுவனத்தினை விலத்தி அவர் ஆசிரியராக பணிபுரிகின்றார். அவர் தான் மிக கஷ்டப்பட்டு உதவி செய்தவர். அவரும் நானும் தான் இதை போய் செய்தாங்க. அவர் அதை விட புகைப்பட கலைஞராக இருவர் இங்கே ரூபம் வாங்கி கொடுத்தாவிலேருந்து வந்தார்கள். ஒன்று கயாண்டி சேர்ந்த மற்றது தேசான் தென்னகோன் என்று. அதே மாதிரி ஒளி அமைப்பு வந்து பத்மஸ்ரீ குணத்திலக, அதே மாதிரி மற்ற ஒளி அமைப்பு மஹிந்த சிறிசேன. அதை விட 2 உதவியாளர்கள் வந்தார்கள். சாரதி வசந்த என்பவர் வந்தார். அவர் மிகவும் அற்புதமாக சொல்ல வேண்டும். என்றால் நாங்கள் இங்கே இருந்து யாழ்ப்பாணத்துக்கு செல்வதென்றால் குறைந்தது 8 மணித்தியால பயணங்கள் வேண்டும். அவர்கள் விடிய வெளிக்கிட்டு பின்னர் வந்து இரவு நாங்கள் வந்த உடனேயே நாங்கள் எங்களுடைய ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். 3 நாட்கள் தான் எங்களுக்கு தரப்பட்டது. 3 நாட்களிலே 3 நாட்கள் எங்களுக்கு தரப்பட்டது. நாங்கள் போகிறதுக்கு ஒரு நாள் 5 மொத்தமாக 5 நாட்கள் வந்தது. அந்த நாட்களிலே நாங்கள் வந்ததிலே இருந்தே நாங்கள் எங்களுடைய ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணினோம்.
அப்பொழுது தான் எங்களுக்கு முடிக்கக்கூடியமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு நிகழ்வை ரெக்கார்டிங் செய்வதுன்னு சொன்னால் இத்தனை தரம் எடுக்க வேண்டும், எங்களுக்கு எத்தனை தரம் எடுக்க வேண்டும், ஒளி அமைப்புகள் சரியாக செய்ய வேண்டும், ஒளி அமைப்புகள் சில வேளையிலே மாறுபடலாம், சில வேளையிலே தடங்குபடலாம், சில வேளையில் நாங்கள் நேச்சுரல், அதாவது நேரடியாக ஒளி சேர்க்கையை நாங்கள் நேரடியாக ஒளி எடுக்கும் பொழுது வேறு வாகனங்கள் போகலாம். அது வந்து KK ஷோட்டை அண்மித்ததாகத்தான் இந்த வீடு காணப்பட்டது. அதாவது 1920ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அந்த நாச்சார வீடு இன்னும் அதே பாவனையில் அதே அமைப்பில் இருக்கின்றபடியால் எங்களுக்கு அது அதே பழமையோடு இருக்குது, அதே பழமையோடு பராமரிக்கிறார்கள் அவர்கள். அது பித்தளை பாத்திரங்கள் அதுகள் எல்லாத்தையும் அதே இதோடு பராமரிக்கிறார்கள். அந்த வீட்டில் நாங்கள் செய்தாங்கள். அதை நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு விடியவே நாங்கள் பொங்கலை பொங்கி விட்டோம். என்ன காரணம் என்றால் சூரியோதயத்துக்கு பொங்கல் பொங்க வேணும். அந்த ஆகையினால் அந்த டைமிலே வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அருகாமையிலே ஒரு கல்வி நிலையம் இருந்தது, தனியார் கல்வி நிலையம் இருந்தது. அதுவும் அன்று நாள் விடுமுறை வழங்கப்பட்டு எங்களுக்காக உரிப்பட்ட ஆக்கள் ஒத்துழைப்பை செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு ரெக்கார்டிங்கு போகிறேன்னு சொன்னால் நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, நேரத்துக்கு எங்களோட ஆகாரத்தை எங்களோட வாழ்க்கையை வெறுத்து தான் நாங்கள் ப்ரோக்ராம் செய்யணும். அப்படியாக ஒரு செய்யப்பட்ட ப்ரோக்ராமுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அங்கீகாரமாகத்தான் நான் இதை கருதுகிறேன். அப்படியாக செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராமுக்கு இது கிடைக்கப்பட்ட அங்கீகாரம், அரசு தொலைக்காட்சியில் அங்கீகாரம். இது எனக்கு என்னுடைய 3வது விருது. 2018ஆம் ஆண்டு 1வது விருது பெற்றுக்கொண்டேன். அதுவும் தை திருநாள் என்று இங்கே உங்களுக்கு தெரியும் தைப்பொங்கல் நிகழ்விலே செய்யப்பட்ட போது அந்த கலாச்சார நிகழ்ச்சிக்காக அது வழங்கப்பட்டது. அதற்கு பின்பாடு 2019ஆம் ஆண்டு சாரக்காத்து என்ற ஒரு இசை நிகழ்ச்சி, அதாவது எங்கள் நாட்டு கலைஞர்களை பாடி, எங்கள் நாட்டு கலைஞர்களை எழுதி, எங்கள் நாட்டு கலைஞர்களை இசையமைத்த பாடல்களை திருப்பி நாங்கள் ஒரு திரு மஹிந்தகுமார் அவர்களுடைய இசைக்குழு வைத்து நாங்கள் அதுக்கு செய்த சாரக்காத்து என்ற ப்ரோக்ராமுக்கு இது சிறந்த இசையாக்களுக்காக வழங்கப்பட்டது. இப்பொழுது 2024ஆம் ஆண்டுக்குரியது 2025ஆம் ஆண்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஆவணப்படுத்தப்பட்ட விவரண நிகழ்ச்சிக்காக வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த தொலைக்காட்சியை பொறுத்தளவில் பல்வேறுபட்ட விதமான நிகழ்ச்சிகள் இருக்கும். அதில் இந்த ஆவண நிகழ்ச்சிகள் டாக்குமெண்ட்ரி செய்கிறது என்பது அது ஒரு வகையான ப்ரோக்ராம் நிகழ்ச்சி, அதுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த வகையில் இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, கடின உழைப்பை வழங்கியிருக்கிறீங்கன்றது வந்து எங்களுக்கு நன்றாகவே தெரியுது. உங்களுடைய அந்த கடின உழைப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அங்கீகாரம் இது. அந்த வகையில் எங்களுக்கும் பெருத்த மகிழ்ச்சி. இந்த விருது மாத்திரமல்லாது அண்மையிலே கோல்டன் பிஸ்னஸ் எக்ஸலன்ஸ் அவார்டும் உங்களுக்கு கிடைத்தது இல்லையா? சரி, நாங்கள் அது சம்மந்தமாக கதைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த விருது பெற்ற தருணத்தை இப்போ நாங்கள் பார்ப்போம். மிகச்சிறந்த தமிழ் மொழி மூலமான தொலைக்காட்சி விவரண நிகழ்ச்சியை தயாரித்த நேத்ரா டிவியின் ஸ்கந்தராஜா குருக்கள் சசிகாந்திற்கு விருது கிடைத்துள்ளது. நேத்ரா டிவி வெனுவன் அப்சூதானம் முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய கரங்களால் அந்த விருது உங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அதுவும் இந்த நிகழ்ச்சிக்காகத்தான் உங்களுக்கு, இந்த தைப்பொங்கல் இந்த விவரண நிகழ்ச்சிக்காகத்தான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக 2 அங்கீகார விருதுகள். இப்போது சசிகாந்த், எனக்கும் கூட அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் போல தோணுது. நீங்கள் அந்த சொல்கிற விடயங்கள்லாம் விவரிக்கிற போதோ அந்த காலத்துக்கு போய் வந்தது போல இருக்குது. நேர்களுக்கு அந்த ஆசை இல்லாமையாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறு பகுதியை இப்போ நாங்கள் பார்ப்போம். உலகுக்கு ஒளி கொடுக்கும் கதிரவனை வரவேற்று வாழ்த்துரைத்து நன்றி செலுத்தும் முகமாக கொண்டாடப்படும் பண்டிகையாக அமைவதே தைப்பொங்கல் விழாவாகும். பெருநகரங்களும் பேரரசுகளும் ஆன்மீகமும் ஆலயங்களும் வாழ்வியலும் இன்னும் வாழ்க்கை நெறியை போதிக்கின்ற கல்வி கூடங்களும் மனித வாழ்வின் விழுமியங்களை உலகிற்கு எடுத்துரைக்கும் அறிவியல் சாலைகளும் என எல்லாமே உலகில் பொழிந்து இயங்குவதற்கு, மக்கள் புது வாழ்வு வாழ்வதற்குமான அடிப்படையாக அமைவது உழவு தொழிலே. அந்த தொழிலுக்கு துணை நின்ற கதிரவனுக்கு நன்றி பாராட்டும் விழாவாக தைப்பொங்கல் விழாவானது தொன்று தொட்டே கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஈழத்தின் வடபுலம் தொன்று தொட்டே விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் தமது வாழ்வாதாரமாக கொண்ட தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசமாகும். யாழ்ப்பாணத்தின் அடையாளங்களாக திகழும் ஆலயங்களும் வளைவுகளும் புராதன கட்டடங்களும் தொன்மை தமிழரின் வாழ்வியல் அடையாளங்களை
பறைசாற்றுவனவாக அமைந்திருக்கின்றன. பண்பாட்டு விழுமியங்களும் பாரம்பரியமும் தொன்மை மாறாத விவசாயமும் வயலும் தோட்டமும் கேணியும் குளமும் கிணறும் என எல்லாமே தொன்மை தமிழரின் வாழ்வியல் அடையாளத்தை பேசும். பண்பாட்டின் அடையாளங்களான கட்டிடக்கலையும் ஆன்மீகமும் ஏனைய கலைகளும் தமிழர் வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. இயற்கையும் உடல் உழைப்பும் இணைந்து செம்மண்ணை பொன்மண்ணாக்கி அதில் வாழை கமுகு தென்னை வளர்ந்தோங்க நீர்வளம் நிலவளம் பெருகி மண் செழிக்க இயற்கை விவசாயம் மேற்கொண்டு வாழ்ந்த தொல் பழங்குடியினரின் கால ஓட்டத்தில் குடும்பம் என்ற அமைப்பு ஒன்றிற்குள் வருகின்ற போது வீடு என்ற எண்ணக்கருவும் முதன்மை பெற்றது. பழங்காலம் முதலே வீடுகள் அவற்றின் நில இயல்புக்கேற்ப அமைக்கப்பட்டு வந்த நிலையில் அத்தகைய வீடுகளின் அமைப்பும் சமூக வாழ்வியலை பிரதிபலிப்பதாகவே அமைந்திருந்தது. உதாரணமாக நாச்சார் வீடுகள் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை பிரதிபலிப்பனவாக அமைகின்றன. பண்டிகைகள் பலகாரங்கள் இன்றி அமைவதில்லை. உடலுக்கு தீங்கற்ற வகையில் அரிசி மாவினால் செய்யப்படும் சீனி அரியதரம், முறுக்கு, பயிற்றம் பலகாரம், அச்சு பலகாரம் என பல்வேறு வடிவ சுவை கொண்ட பலகாரங்கள் பண்டிகைகளை பெருமைப்படுத்தும். அந்த தைப்பொங்கல் தொடர்பான விவரண நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறு பகுதி உங்களுக்காக தந்திருந்தோம். தைப்பொங்கல், பாரம்பரிய தைப்பொங்கல் எப்படி இருக்கும், கொண்டாட்ட முறைகள் எப்படி இருக்கும் என்ற விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடியதான ஒரு ஆவண நிகழ்ச்சி இல்லையா? சரி, சந்தோஷம். அதுக்காக உங்களுக்கு விருதுகள் 2 விருதுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. உண்மையிலே இந்த 3 நாட்களுக்குள் இது எப்படி சாத்தியமானது என்று எனக்கு விளங்குதில்லை சசிகா. இது என்னென்னு சொன்னால், இது ஆரம்பத்தில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு 2 நாள் நாங்கள் போயிருந்த நாங்கள் அந்த போயிருந்த காலப்பகுதியில் வந்து தான் இவ்வளோத்தையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்த நாங்கள். அது அந்த டைமில் வந்து எங்களோட சிரேஷ்ட பேராசிரியர் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அவர் வந்து ஒரு ஏ லெவல் எக்ஸாமுண்ட பேப்பர் மார்க்கிங்கில் ஹிட் ஆயிருந்தவர். அப்போது அந்த டைமில் வந்து அவருக்கு அது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அப்போ இருந்தும் நாங்கள் சொன்னாங்க, உங்களோட வீட்டில் நீங்கள்லாம் பொங்கணும், வேறு யாக்களை வச்சு பொங்க இயலாது, அது எங்களுக்கும் சிரமமாக இருக்கும், அவர்களுக்கும் சிரமமாக இருக்கும், பொங்க வாரவர்களுக்கும் சிரமமாக இருக்கும். தர்ம சங்கடமான சுச்சுவேஷன். எங்கள் எந்த இடத்துல எந்த சாமான் இருக்குன்னு தெரியாது. அப்போ நாங்கள் நாங்கள் இறுக்கமாக நின்று கொண்டோம், நீங்கள் தான் பொங்க வேண்டும் என்று. அப்பொழுது சொன்னார், நாளைக்கு சொல்கிறோம். இல்லை, நீங்கள் பொங்குங்கள், தயவு செய்து இதை மட்டும் செய்தாங்க, இது அனுப்ப வேண்டிய விஷயம், நாங்கள் குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்துட்டோம், மிக முக்கியமாக அனுப்பணும். அப்பொழுது தான் இப்போ இந்த கதைத்து அவர் தனது வங்கிக்கு விடுமுறையை தந்து விட்டது, வங்கி விடுமுறையை எடுத்து விட்டேன் என்றால், அப்போ இவரை நாங்கள் ஒரு மாதிரி செய்து விடிய 7 மணிக்கு நாங்கள் 4 மணிக்கு நாங்கள் இங்கே போய் முதல் நாளும் போய் ரெக்கார்ட் பண்ணி முதல் 4 மணிக்கு சென்று அடுத்த நாள் 4 மணிக்கு சென்று கிட்டத்தட்ட 11 சூரியன் உச்சம் 11-11:30 சகலதையும் முடித்துவிட்டு நாங்கள் அவர்களை நீங்கள் செல்லலாம்னு சொல்லிவிட்டோம். என்ன சொன்னால் அவர்களுடைய பணிக்காக செய்யக்கூடிய மாதிரி. ஆகையினால இது மிக முக்கியம். அதே போன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் மீனிங் காட்சி தொகுப்பாளரை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். ருவான் திசீர அவர் தன்னை அர்ப்பணித்து தான் இந்த நிகழ்ச்சி. என்ன காரணம்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், எடிட்டிங் ஃபெசிலிட்டிஸ் என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயம். மற்ற சில வேளையில் டைம் இருக்காது. மற்றது ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் தொகுப்பதுன்றது அந்த டைம் என்பது இல்லை, அந்த நேர குறிப்பிட்டுக்கெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. தொழில்நுட்பங்கள் சில வேளை கோரால கொடுக்கலாம், சில வேளை கம்ப்யூட்டர்கள் ஸ்டக் ஆகலாம். ஆகையினால அவர் மிக தன்னை அர்ப்பணித்து செய்தவர். கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன், கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிழமை அல்லது 2 கிழமை வரைக்கும் இந்த காட்சி தொகுப்புன்றது எடிட்டிங்ன்றது இடம்பெற்று கொண்டே இருந்தது, காட்சி தொகுப்புகள். அது காரணம், அதுக்கு பிறகு நாங்கள் கலர் கரெக்ஷன், அது ஆடியோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு, அதுக்கு பிறகு டப் பண்ண வேண்டும், நரேஷன். ஆகையினால கிட்டத்தட்ட 2 கிழமைகள் அவர் சில ஓவர் நைட்டாக இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு மார்னிங் வந்து எனக்கு செய்து போட்டு பின்ன 4 மணிக்கு ரிலீஸ் ஆகி ஓவர் நைட்டு செய்வேன். அப்படி மிக அற்புதமாக செய்த ருவான் திசீர அவருக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னணி இசை வழங்கியவர்கள், தனிய இசை நாங்கள் வாங்கினோம். என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் வேறு இசையை போட முடியாது, அவர்கள் யுனெஸ்கோக்கு நாங்கள் அனுப்ப வேண்டும். அவர்கள் அதை ஒரு வலைத்தளத்திலே பதிவு செய்யும்போது அது அவருடைய தரவு பிரச்சனைகள் வரும். அதுக்காக நாங்கள் தனியாக கம்போஸ் பண்ணி, நாங்கள் இந்த மியூசிக் இப்படி வர வேண்டும் என்று சொல்லி ஒரு 4 ட்ராக்கை தனியாக கம்போஸ் பண்ணித்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்து நாங்கள் இங்கே பார்த்து கொண்டு வண்டி சவாரி அவ்வளவும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணப்பட்டு, அதாவது நாங்களாக ஆயத்தப்படுத்தப்பட்டு செய்தப்பட்ட ப்ரோக்ராம். ஒரு திடல், வட்டுக்கோட்டையின் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு திடலே இதை நாங்கள் செய்து ஆக்கள் வந்து பார்த்தவர்கள் அதை செய்து எல்லாம் பார்ப்பதுக்கு சுகமாக இருக்கும்.
கதைப்பதற்கு சுகமாக இருக்கும். உலகத்தையும் அரேஞ்ச் பண்ணி இதை செய்வதென்றது மிக மிக ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருந்தது. ட்ரோன் கேமரா 5 கேமராக்கள் நாங்கள் யூஸ் பண்ணி, இலங்கை நிறுவனத்திலேருந்து 2 கேமராக்கள் நாங்கள் கொண்டு சொன்னாங்கள். யாழ்ப்பாணத்திலே 3 கேமராக்கள் அரேஞ்ச் பண்ணுறாங்க. 3 கேமரா 5 கேமராவிலே இந்த காட்சியை பதிவு செய்து எடுத்தாங்க. என்றால் அவர் நடப்பதை அப்படியே நாங்கள் காட்சிப்படுத்த வேண்டும், திருப்பி எடுக்க முடியாது. பொங்கல் என்றால் பொங்கல், பால் காய்ச்சப்பட்டால் பால் காய்ச்சி, அப்போ நாங்கள் அந்த பால் காய்ச்சும் விஷயத்தை 5 கேமராவோ 6 கேமராவோ ஷூட் பண்ண வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் வந்து பண்ணிக்கொள்ளலாம்ன்றதுக்கு தான் எங்களுடைய குறிக்கோளாக இருந்த அவ்வளோத்தையும் நாங்கள் செய்தாங்கள். மிக அற்புதமான ஒரு நிகழ்வாக அமைந்தது. நான் நினைக்கின்றேன், நான் இலங்கை ரூபானி கூட்டுத்தாபனத்திலே வந்து 23 வருடங்கள் கலைந்து விட்டன. கலைந்து விட்டதுக்கு பிறகு நான் இப்படி நிகழ்வு, மிக அற்புதமான நிகழ்வு, மிக மனதுக்கு திருப்தியான நிகழ்வு. ஆனால் இதை மிக கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த நிகழ்வை 1 மாதத்துக்குள்ளே நாங்கள் வெயிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டோம் யுனெஸ்கோ விட்டு. நாங்கள் பிப்ரவரி மாதம் அளவில் தான் இந்த நிகழ்வு எனக்கு கையளிக்கப்பட்டது. அதாவது இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் விவரண பிரிவால், விவரணம் என்றது ஒரு தனிப்பிரிவு இருக்கிறது டாக்குமெண்ட்ரி யூனிட்டால், அவைக்கு வந்து அவை தான் இந்த தமிழ் என்று சொல்லி எங்கள் மிஸ்டர் நிலாரன் காசிம் டிரெக்டர் ஊடாக எங்களுக்கு அனுப்பப்பட்டது. அதன்படி நாங்கள் இதை எல்லாமே அதுக்குரிய கோப்புகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு செலவுகள் அது எல்லாம் கணக்கிடப்பட்டு, அதாவது செய்யலாமுன்ற அனுமதி நிறுவன தலைவரிடம் அனுமதி வந்த பிறகு நாங்கள் இதுக்கு அடுத்த முயற்சியாக நாங்கள் இதை அரேஞ்ச் பண்ணி, இந்த நிகழ்வை அரேஞ்ச் பண்ணி 2-3 மீட்டிங், 2-3 கூட்டங்கள் நடைபெற்றது லைப்ரரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஊடாக. அதை நிறுத்தி நாங்கள் வந்து இந்த நிகழ்வை மிக அற்புதமாக செய்து முடித்தோம். அதற்கு நாங்கள் மிக பாராட்ட வேண்டும் மிஸ்டர் ரஞ்சுல சேனாதிர, அப்போது பகுதி தலைவராக இருந்த, விவரணத்தின் பகுதி தலைவராக இருந்த மிஸ்டர் ரஞ்சுல சேனாதிர. அவர் தான் அந்த நிகழ்வு அனைத்துக்கும் பொறுப்பாக இருந்தார், 10 நிகழ்வுக்கும். அதே போல் அடுத்த அதுக்குரிய தயாரிப்பாளராக இருந்த மயூரி வானகூர், அவர்களுக்கும் நன்றி கூற வேண்டும். அவர்கள் இருவரும் தான் அதுக்குரிய பொறுப்பாக இருந்தார் அந்த நிகழ்வுக்கு. 10 நிகழ்வுகள் காட்சிப்படுத்தப்பட்ட இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்திலே 9 சகோதர மொழியாகவும் 1 எங்களுடைய தாய்மொழி தமிழாகவும் இருந்தது. அதிலே இதுக்கு கிடைக்கப்பட்டது இந்த விருது. நான் ஒரு நினைக்கிறேன் சந்தோஷமான ஒரு விருது, பெரிய சந்தோஷமான விருது. ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட நிகழ்வுக்காக காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. இலங்கையினுடைய தைப்பொங்கல் என்பது யுனெஸ்கோவிலே நாங்கள் கொண்டே ஒரு ஹெரிட்டேஜாக ஒரு இந்த நிகழ்வு இப்படித்தான், இதைத்தான் செய்கிறோம் என்றதை காட்டக்கூடிய நிகழ்வாக இருக்கும். தைப்பொங்கலுக்கு பிறகுதான் இது ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. ஆனால் தைப்பொங்கல் எப்படி கொண்டாடப்படுகிறோமோ அதே போன்று ஒரு குறைவும் இல்லாமல் செய்யப்பட்ட நிகழ்வாக அமைகின்றது. அனைத்தும் செவ்வனே தயார்படுத்தப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்டு படமாக்கப்பட்ட ஒரு ஆவணம் தான் இது. தைப்பொங்கலோடு சேர்ந்த கொண்டாட்டங்கள், மத அனுஷ்டானங்கள் என்று நாங்கள் அந்த விடயங்களை தெரிந்து கொள்ள முற்படுகின்ற போது, இந்த ஆவணப்படத்தை பார்க்கின்ற போது முற்றுமுழுதாக அவற்றை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி சசிகாந்த், எங்களுக்கு நேரமும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இப்போது சசிகாந்த் இந்த ஊடகத்துறைக்குள் வந்தது, இதுவரை நீங்கள் செய்த முக்கியமான நிகழ்ச்சிகள், இது சம்பந்தமான வரலாற்றை கொஞ்சம் நாங்கள் திரும்பி பார்க்கறது சிறப்பாக இருக்கும் இல்லை? கண்டிப்பாக. நான் 2003ஆம் ஆண்டு இந்த நிறுவனத்திலே இணைந்தேன். 2003ஆம் ஆண்டு காலங்கள் 23 வருடம் கடந்து விட்டன. இதை விட நியாயமான பல சாதனைகள் என்று சொல்லலாம். பல சாதனைகள், சறுக்கல்கள், ஏற்ற இறக்கங்கள் சகலமே எங்களை ஊடகத்துறை வாழ்க்கையில் அமைப்பெற்றது. பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால் 2009ஆம் ஆண்டு இந்த உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்த பிறகு நாங்கள் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவை முதல் தரமாக நேரடியாக நாங்கள் இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனம் தான் அதை முதலாவதாக சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு சென்றது. அதை வந்து பெருமை கொள்ள வேண்டிய ஒரு மிக பெருமை கொண்ட விடயம். அதை வந்து நான் தான் முதல் செய்தேன். யுத்தம் முடிவடைந்தவுடன் A9 பாதையாலேயே எங்கள் பஸ்ஸிலே பயணித்து நாங்கள் அந்த லைவை செய்த நாங்கள் அதிலேயும் தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு வந்தோம். சமகாலத்திலே செய்ய முடியாத இறுக்கமான நிலைகள் வந்தபடியால் செய்யவில்லை. அதை விட தைப்பொங்கல் நிகழ்வாக இருக்கலாம், தீபாவளி நிகழ்வுகளாக இருக்கலாம், சித்திரை புதுவருட நிகழ்வுகளாக இருக்கலாம். ஏனென்றால் நாங்கள் குறைந்த மட்ட ஆளணியை வைத்து எங்களால் முடிந்தவற்றை நாங்கள் நிறைவாக இந்த நிறுவனத்துக்கு வழங்கி கொண்டிருக்கோம். அப்படித்தான் 23 வருடங்கள் கலந்துவின. நியாயமான எல்லாத்தையும் கதைப்பதற்கு நேரம் காணாது. ஆகையினால நியாயமான ஏற்றங்கள், இறக்கங்கள், படிப்பினவுகள் எல்லாமே இருக்கு. சரி, இந்த 23 வருட கால பயணத்திலே பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள், நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள், அதிலே உங்களுடைய இதயத்துக்கு நெருக்கமான உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? அப்படி சொல்ல முடியாது. 2 கண்ணிலே இந்த கண்ணை வேண்டாம் சொல்ல முடியாது. தயாரித்தவர்களுக்கு நான் தயாரிப்பாளர் இருந்தபடி எல்லா நிகழ்வுமே பிடிக்கும். அப்படி இல்லை. அது வந்து
அப்படி சொல்வதற்கு இல்லை, எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை தந்ததாக இருக்கும், அனுபவத்தை தந்த நிகழ்வாக இருக்கும். இந்த விவரணம் ஒரு அனுபவத்தை தந்தது, சாரக்காத்து நிகழ்ச்சி ஒரு அனுபவத்தை தந்தது, நல்லூர் தேர் திருவிழா நேரடி நிகழ்ச்சி ஒரு அனுபவத்தை தந்தது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற வணக்கம் நேரத்தில் ஒரு அனுபவத்தை தந்தது. அப்படி அனுபவங்கள் இருந்தது. ஆனால் நீங்கள் இதுவரை செய்த எல்லா நிகழ்ச்சிகளும் வந்து உங்களுடைய குழந்தைகள். எஸ், கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். ஒரு நிகழ்வை ஆரம்பிப்பது என்பது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கடினமான விடயம் என்பது. ஆகையினாலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, சந்தோஷம். தொடர்ந்து உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டும். ஆளை வீழ்த்தும் பள்ளங்கள், அவமானங்கள், வேதனைகள் நாளை வருமானத்திருந்தாலும் உங்களுடைய நடையின் வேகம் குறையாமல் இருக்கட்டும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிங்க. இன்னும் இதே போல் பல விருதுகளோடு உங்களை நாங்கள் சந்திக்கணும், பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். தொடர்ந்து ஊடகத்தில் இருங்க, உங்களுடைய பணியை செவ்வனை செய்யுங்க. உங்களுடைய பணி எங்களுடைய கூட்டுத்தாபனத்துக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் தேவை. இன்றைய தினம் நிச்சயமாக நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அப்பாடா சசியை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி சொல்லணும் இந்த நிகழ்வின் தயாரிப்பாளர் ஜெயமனுக்கும் மற்ற புகைப்பட கலைஞர்கள், மேக்கப் எல்லாருக்குமே நன்றி சொல்ல வேண்டும். அதே போல் அந்த எங்களோட நிறுவன எங்களோட பணிப்பாளர் திரு நிலாரன் காசிம், மற்ற எங்களோட வேலை செய்கின்ற எங்களுடைய சக ஊழியர்கள், உங்களோட உட்பட என்னோட வேலை செய்கின்ற சக ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றி. அதே போல் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி. நான் தவிர பேர் குறிப்பிட விடாட்டாலும், நேரம் இல்லை பேர் குறிப்பிட விடாட்டாலும் அனைவருக்கும் நன்றி. நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஆகையினால நன்றி. என்னை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய பேர் அனைவருக்கும் தெரியும். அதனால என்னை தெரியாமல் இருக்கும். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சரி, விருதால் எங்களுடைய அலைவரிசைக்கு தொலைக்காட்சிக்கு பெருமை சேர்த்த உங்களுக்கும் நன்றி. நன்றி. ரைட். சரி நேயர்கள், இந்த அளவோடு இன்றைய நிகழ்ச்சி இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்து கொள்கின்றோம். தயாரிப்பாளர் ஜேமன், அதே போல் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறும் நான் முபாரக் மொஹிதீன். வணக்கம் நேயர்களே.